ஒரு காரியத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யாருன்னா உங்களை சாபம் விடுறாங்களா? அவன் பாரு எப்படி இருக்க போறான்னு சொல்றாங்களா? அவன் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பாருன்னு சொல்றாங்களா? பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை என்ன பண்ண போறாருன்னு சொல்றாங்களா? எதுவுமே நடக்காதுங்க. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. அவர் என்னை நேசிக்கிறதுனால தான், நேசித்ததுனால தான் அவர் உயிரே எனக்காக கொடுத்தவர். அவர் உயிரே எனக்காக கொடுத்தவர். என் உயிர் அவர் கேட்பாரா? இல்ல. உங்க பிள்ளைங்களுக்கு கை உடைஞ்சா கால் உடைஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? சில ஆத்மா இருக்கு, ஏதாவது நடக்குமா, ஏதாவது ஆயிரமான்னு காத்துக்கிட்டு இருக்குது வெளியே. நீ அந்த ஆத்மாவு கூட நீ சண்டை போடுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. யுத்தம் கர்த்தருடையது. இந்த உலகத்தின் மனுஷரோட நமக்கு போராட்டம் கிடையாது. அந்த சிந்தனையை அழியணும், ஒண்ணுமில்லாம போகணும், அவன் கை உடையணும் கால் உடையணும், குடும்பத்துல என்ன நடக்க போகுது பாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கூட நீ போராடாதீங்க. நீ அவங்க கூட போராடினீங்கன்னா நீங்களும் அவங்கள மாதிரி தான் ஆயிடணும். அவங்க கூட நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு போராட்டம் இல்லை. இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு பிசாசின் கிரியைகளோடு தான் போராட்டம். இப்படிப்பட்ட நேரத்துல, அப்படி ஜனங்கள் பேசி கொண்டிருக்கிற நேரத்துல நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என் இயேசு என் கூட இருக்கிறாரு. என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நான் அவருடைய பிள்ளை. நான் அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பேசுறவங்க என்னை அழைக்கவில்லை. பேசுறவங்க இந்த ஊழியத்தை எனக்கு கொடுக்கல. பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள நீ பார்க்காத. உன்னை அழைச்சவரை நீங்க பாருங்க. உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகும். எல்லா பக்கத்திலும் உனக்கு ஆண்டவர் கேடகமாக இருப்பதை நீ உணர முடியும். எல்லா பக்கத்திலும் உனக்கு ஆண்டவர் நீ யார் என்பதை ஆண்டவர் உன்னை கொண்டு வெளிப்படுத்துவார். நீ பாட்டி ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவர் மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இரு. உனக்கு ஒண்ணுமே நடக்காதுங்க. ஒண்ணுமே நடக்காது உனக்கு. அது தைரியமா இரு. கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா.